சென்னை அடுத்த மறைமலை நகரில் இரட்டை கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்தவர்கள் கூண்டோடு கைதாகி இருக்கின்றனர். கழிவுநீர் குழாய் பதிப்பதில் தகராறு ஏற்பட்டு கொலையில் முடிந்ததன் பின்னணி என்ன? கழிவுநீர் குழாய் பதிப்பதில் தகராறு ஏற்பட்டு சொந்த அண்ணன் மகனையே கொலை ஆட்களை ஏவி பெண் கொலை செய்துள்ளார். நண்பனுக்காக குரல் கொடுக்க வந்தவரின் கதையையும் முடித்துள்ளனர். நடந்தது என்ன? சென்னையை அடுத்த மறைமலை நகரைச் சேர்ந்த விமல் மற்றும் அவரது நண்பர் ஜெகன் உள்ளிட்ட இருவரும் அதிகாலை மர்ம கும்பலால் வெறித்தனமாக வெட்டி கொலை செய்யப்பட்டனர். பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய அந்த இரட்டை கொலையில் உடல்களை மீட்ட போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினர். அதில் கொலையாளிகள் கருநீலம் பகுதியில் மறைந்திருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. உடனே சம்பவ இடத்திற்கு சென்ற தனிப்படை போலீசார் நிதீஷ், நந்தகுமார் உள்ளிட்ட குற்றவாளிகளை துப்பாக்கி முனையில் சுற்றி வளைத்து பிடித்தனர். அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்ததில் இரட்டை கொலையில் உள்ள பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. கற்பகம் என்பவருக்கும் அவரது அண்ணன் மகனான கொலை செய்யப்பட்ட விமலுக்கும் புதிதாக கட்டப்படும் வீட்டின் அருகே கழிவுநீர் குழாய் புதைப்பதில் சண்டை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஒருவர் மாறி ஒருவர் தாக்கிக் கொண்டதில் பிரச்சனை தலைகீழானது. அதில் ஆத்திரமடைந்த கற்பகம் தனது அண்ணன் மகன் என்றும் பாராமல் விமலை கொல்ல முடிவெடுத்துள்ளார். சாதாரண கழிவுநீர் பைப் விவகாரத்தில் சண்டை போட்ட அண்ணன் மகனுக்கு ஸ்கெட்ச் போட்டுள்ளார். திட்டமிட்டபடி நிதீஷ், நந்தகுமார், ஜார்ஜ் உள்ளிட்ட 6 பேரும் சேர்ந்து அதிகாலை சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த விமல் மற்றும் ஜெகனை அரிவாளால் வெட்டியும் கல்லால் தலையில் அடித்தும் கொன்றுள்ளனர். இக்கொடூரச் சம்பவம் குறித்து தெரியவர போலீசார் 6 பேரையும் கைது செய்து செங்கல்பட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இரட்டை கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பது மறைமலை நகர் மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.